ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டெல்லியில் பாமக வழக்கறிஞர் பாலு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருந்து வந்த நிலையில் மருத்துவர் ஐயாவின் தரப்பினர்கள் தாங்கள் தான் தலைவர் என்று அவர்கள் முறையீடு செய்து வந்தார்கள். இந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மருத்துவர் ஐயா தரப்பில் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த ரிட் மனுவில் அவர்கள் தாங்கள் தான் தலைவர் என்பதை முறையீடு செய்தபோது இருதரப்பு வாதங்களையும் கேட்டு டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பில் பேரா 18 ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய வாதம் அதே பதிவு செய்யப்பட்டது. அதில் அந்த தங்களிடம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையோ மருத்துவர் ஐயா அவர்களையோ நாங்கள் அங்கீகரிக்கவில்லை என்பதை போன்ற அந்த வாசகம் அதில் இடம்பெற்றிருந்தது. இதைத்தான் தங்களுக்கு சாதகமானதாக அவர்கள் பேசி வந்தார்கள். இந்த சூழலில் இதற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்து டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தங்களுக்கு சாதகமானது என்பதை அவர்கள் தெரிவித்தார்கள். இதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு நோட்டீஸ் வழங்கி பதிலளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் குறிப்பிட்டிருந்தது. இந்த சூழலில்தான் இந்த மறு ஆய்வு மனு இன்று விசாரணைக்கு வந்தது. இது மிக சரியான தருணம். கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பில் தேர்தல் ஆணையத்தினுடைய வாதம் பதிவு செய்யப்பட்ட விதத்தில் தங்களிடம் இருக்கக்கூடிய ஆவணங்கள் கோப்புகளின் அடிப்படையில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் தலைவராக இருக்கிறார், அதை இந்த நீதிமன்றம் பதிவு செய்ய வேண்டும் என்று இன்று தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞருடைய வாதம் முன்வைக்கப்பட்டது. அதை நீதிபதி அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் யாரையும் நிராகரிக்கவும் இல்லை அல்லது ஆதரிக்கவும் இல்லை. ஆனால் அதே வேளையில் ஆவணத்தின் அடிப்படையில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்கிறார். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவர் பதவியை ஏற்க மறுக்கக்கூடியவர்கள், அதற்கு மாறாக தேர்தல் ஆணையத்தை நாடக்கூடியவர்கள் முறையான சிவில் நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக வந்தால் மட்டும்தான் நாங்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய ஆவணத்தை மாற்ற முடியும். அதுவரையில் தங்கள் ஆவணத்தின் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் செயல்பட முடியும் என்பதை இன்று அவருடைய வாதத்தில் பதிவு செய்தார்கள். அதற்கு பிறகு இன்று மறு ஆய்வு மனுவில் இன்றே இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பில் தேர்தல் ஆணையத்தினுடைய மூத்த வழக்கறிஞருடைய வாதத்தை அவர்கள் பதிவு செய்தார்கள். அந்த வாதத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு இன்று தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக இருக்கிறார். அவருடைய பதவிக்காலம் 2026 ஆகஸ்ட் மாதம் வரை தொடர்கிறது என்பதை இன்று பதிவு செய்திருக்கிறது. இந்த தருணத்தில் மருத்துவர் ஐயாவின் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இல்லை, இதை ஏற்க முடியாது. அதற்கு முன்பு வரை அவர் அமைதியாக இருந்தவர். இந்த தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியதற்கு பிறகு இல்லை, இதற்கு நாங்கள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும், இந்த மறு ஆய்வு மனுவே நிலைக்கத்தக்கதல்ல, மெயின்டனபிள் இல்லை, எனவே இதை ஏற்க முடியாது, நான் சொல்லக்கூடிய இந்த வாதத்தையும் இந்த தீர்ப்பிலே அவர்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தில் முறையிட்டார். எனவே நீதிமன்றம் அவர் சொன்னதையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் இன்றைக்கு நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது கூட என்னவென்றால், தேர்தல் ஆணையத்தினுடைய தகவல் மற்றும் ஆவணத்தின் அடிப்படையில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்கிறார் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறது. தேவைப்பட்டால் அவர்கள் சிவில் நீதிமன்றத்தில் சென்று முறையான உத்தரவை பெற்று அதன் பிறகுதான் தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்களில் உரிய திருத்தங்களை பெற முடியும். செக்ஷன் 29 அதன் அடிப்படையில் 29A அடிப்படையில் ஒரு தலைவர், துணைத் தலைவர் அல்லது செயலாளர் தேர்வு செய்யப்பட்டால் அந்த தகவல்கள் உடனடியாக தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அந்த பதவியை தற்பொழுது ஏற்றிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தற்பொழுது அவர் தொடர்கிறார் என்பதை நீதிமன்றத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் இங்கே குழப்பங்களை ஏற்படுத்தலாம். ஆனால் அவர்கள் சொன்ன கடைசியாக முன்வைத்த வாதத்தை வைத்து நீங்கள் புரிந்து கொண்டால், இன்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தி பிறப்பித்த உத்தரவை அவர்கள் ஏற்கவில்லை என்பதிலிருந்தே இன்று வழங்கிய தீர்ப்பு என்பது அவர்களுக்கு எதிரானது என்பதுதான் பொருள். எனவே எங்களுக்கு இது மிகவும் சாதகமான தீர்ப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்ற பொழுது எங்கள் தரப்பினுடைய நியாயத்தை, தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்ல இந்த தீர்ப்பு மிகவும் உதவிகரமாக இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை விவகாரம் தொடர்பாக டெல்லியில் பாமக வழக்கறிஞர் பாலு செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.